ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் வந்து கிளைமேட் வந்து இப்படி தாங்க இருக்குது. காலையிலேயே லைட்டாக தூர்ன மாதிரி தான் இருக்குங்க. நான் உங்கள் ஊர்லலாம் இப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் காலையிலேயே மழை வர மாதிரி தான் இருக்குங்க. ஆனால் மத்தியானம்லாம் நல்லா மழை வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்குங்க. ஸோ இன்றைக்கி வந்து என் மகன் வந்து ஸ்கூலுக்கு போகல. இன்றைக்கி சனிக்கிழமை ஆனதுனால சரி இன்றைக்கி இருக்கட்டும், ஒரே மட்டும் திங்கக்கிழமையிலேருந்து ஸ்கூலுக்கு போகட்டுன்ட்டு தான் அவன் வீட்டில் இருக்காங்க. இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லவன். ஸோ இன்றைக்கி வந்து வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தியும் அப்புறம் வெள்ளை குருமா தான் பண்ணியிருக்கோங்க. உங்கள் வீட்டிலலாம் என்ன டிஃபன் செஞ்சீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் மகனுக்கு வந்து ஒரு ஆசை வந்துருச்சுங்க. என்னென்னா ஜீ தமிழில் வந்து சரிகமாப்பா பார்த்துருக்கா. நம்ம எல்லாம் அந்த காலத்துலேயே இந்த இதெல்லாம் சூரிய வம்சம் படம்லாம் பார்த்துருக்கோம். அதில் வந்து நம்ம இட்லியில் உப்புமா எல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இவனுக்கு அதெல்லாம் தெரியாது இல்லைங்களா. இவன் என்ன செஞ்சுருக்கான்னா, ஜீ தமிழில் பார்க்கும்போது அந்த எபிசோடில் வந்து தேவயானி மேம் வந்து வீட்டிலேருந்து இந்த மாதிரி இட்லி உப்புமா செஞ்சு வந்து இங்கே எபிசோடில் கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்துட்டு எல்லோரும் சாப்பிட்ருக்காங்க. இவனுக்கு ஒரு ஆசை, அந்த இட்லியில் எனக்கும் உப்புமா செஞ்சு தர சொல்லியிருக்கா. இப்போ வந்து சப்பாத்தியும் குருமாவும் எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரே அடியாக அந்த இட்லி உப்புமா தான் வேணும்னு சொல்லிட்டு காலையிலேருந்து சொல்லிகிட்ருக்கான். சரி அதையே செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இட்லியை ஊற்றியாச்சுங்க. இப்போது நம்ம இட்லி உப்புமா செய்யணுன்னா நைட்டுக்கு ஊற்றி வச்ச அந்த இட்லி காலையில் செஞ்சால் நல்லா உதிர்ந்து வருங்க. இல்லாட்டி காலையில் இட்லி வந்து சாயந்தரம் செஞ்சால் நல்லா வரும். இது அப்போவே இட்லி ஊற்றி அப்போவே செஞ்சால் வந்து அது கரெக்டாக வராது. இவன் ஒரே அடியாக அடம் பிடிச்சதுனால தான் இப்போ வந்து இந்த இட்லியில் வந்து நான் இப்போ உப்புமா செஞ்சு இவனுக்கு தரப்போகிறேன். இப்போ நம்ம போய் பார்க்கலாம். நாங்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து சப்பாத்தியும் குருமாவும் சாப்பிட்றோம். என் மகனுக்கு மட்டும் இன்றைக்கி இட்லி உப்புமா தான் செஞ்சு நான் இப்போ தரப்போகிறேன். அதையே செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு ஒரு 2 தட்டுக்கு தாங்க இட்லி ஊற்றுனேன். அது ஃப்ரெஷ்ஷாக இட்லி ஆனதுனால அதை வந்து கையிலெல்லாம் பிக்கலாம் முடியலைங்க. அதை வந்து இதில் வந்து நான் பீஸாக கட் பண்ணியாச்சுங்க. கட் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டு அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோடனே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இவனுக்கு வந்து காரத்துக்கு என்னன்னா அது பச்சை மிளகா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமாம்மா. இவனுக்கு வந்து எங்கள் குழம்பு மிளகாய் பொடி தான் போட சொன்னால், இவனுக்கு என்னமோ அந்த டேஸ்ட் தான் பிடிச்சிருக்கு போல். அது கொஞ்சமாக போடணுங்க, ரொம்ப போடக்கூடாது. அது போட்டால் உப்பு ஏற்கனவே வந்து இதில் இருக்குது. இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும், ரொம்ப போட்டான்னா நல்லா இருக்காது. இது வந்து ரொம்ப சிம்மில் வச்சுக்கணுங்க. அப்போ தான் இது வந்து கருகாமல் இருக்கும், இல்லாட்டி கருகிரும், அந்த டேஸ்ட்டு மாறிடும். நீங்கள் செஞ்சாலும் இந்த மாதிரி போட்டு செஞ்சு பாருங்கள். நான் அப்புறம் சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. அவன் வந்து தரவே மாட்டேன்னு சொல்லிவிட்டு அவனே எல்லாத்தையும் சாப்பிட்டா. நான் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தேங்க, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள். எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து மேலே தூவோம் இல்லைங்களா, அப்புறம் இட்லி பொடி இந்த மாதிரி தான் தூவி கொடுப்பாங்க. நான் வந்து இது வந்து குழம்பு மிளகாய் பொடி தான் இந்த மாதிரி போட்டு நான் செஞ்சு கொடுத்தேங்க. ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எங்கள் வீட்டில் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இப்படி தாங்க போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.